الحمد لله الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا سنلقي عليك قولا ثقيلا. وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணி, தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, உலகில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பவர்ஃபுல் பெர்சன், சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த எந்த மனிதரும் உலகத்தில் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சக்தி என்று சொன்னால், பவர் என்று சொன்னால் பலவிதமான பவர்கள், சக்திகள் இருக்கின்றன. இது ரபியுல் அவ்வலுடைய மாதம். நாம் எல்லா நாட்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசியிருந்தாலும் ரபியுல் அவ்வல் மாதத்திலே கூடுதலாக நபிகளாரை பற்றி பேசுகின்ற, தனித்துவமாக பேசுகின்ற வழக்கம் இருப்பதால் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முழுவதும் நபிகளாரிடத்திலே இருந்த பவர், சக்தி, சிலவற்றை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய ஜும்மாவிலே நபிகளாரிடத்திலே இருந்த பிசிக்கல் பவர், உடல் வலிமை. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் பிசிக்கல் ஃபிட்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய உடல் தகுதிக்கு, உடலை முறையாக பராமரிப்பதற்கென்று பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள், செய்கிறோம், செய்ய சொல்லி வலியுறுத்தப்படுகிறது. ஜிம்முக்கு செல்வது, எக்ஸசைஸ் செல்வது, சரியான உணவு முறைகளை மேற்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உடலை சரியாக, முறையாக, ஃபிட்னஸாக, வலிமை மிக்கதாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படுகின்ற ஒன்றாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இவைகளை நமக்கு அன்றே சொல்லி காட்டி விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள், அல் முஃமினுல் கவிய்யு, பலமுள்ள முஃமினாகிறவர், கைரும் வஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில சிறந்தவராகவும் மிக பிரியமானவராகவும் இருப்பார். மினல் முஃமினில் லஈஃப், பலஹீனமான முஃமினை விட. உடல் பலமுள்ள மூமின் இருக்கிறாரே, பலஹீனமான மூமினை விட அல்லாஹ்விடத்தில பிரியமானவராகவும் சிறந்தவராகவும் இருப்பார் என்கின்ற இந்த ஒரு ஹதீஸே நமக்கு போதுமானது. உடல் வலிமை, உடல் பராமரிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு. அது மட்டுமல்ல, நம்முடைய நிறைய இபாதத்துகள் நம்முடைய உடல் வலிமையை, உடலுடைய ஃபிட்னஸை சார்ந்ததாக இருக்கிறது. சரியான உடல் அமைப்பில் இருக்கின்ற பொழுதுதான் முறையாக தொழுகையுடைய எல்லா நிலைகளையும் செய்ய முடியும். நோன்பு வைக்க முடியும்,
ஹஜ்ஜுடைய கிரியைகளை முறையாக செய்ய முடியும். இது போன்று எதுவெல்லாம் உடல் சார்ந்த அமல்கள் இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய உடல் அமைப்பு, உடலுடைய அந்த சக்தி, உடலுடைய வலிமை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளை தாண்டி நபிமார்களுக்கு உடலுடைய வலிமை என்பதும் உடலுடைய பலம் என்பதும் மிக மிக முக்கியமானது. காரணம், அல்லாஹ்விடமிருந்து இறங்கக்கூடிய அந்த வஹியை, இறை செய்தியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய வஹி என்பது கனமான பாரமான ஒன்று. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னா சனுல்கி அலைக கௌலன் சகீலா, நபியே இன்னா சனுல்கி, உம்மின் மீது நாம் போடுவோங்கிறான். அல்லாஹு தஆலா இறக்குவோங்கிற வார்த்தையை கூட இங்க பயன்படுத்தல. இன்னா சனுல்கி அலைக, உம்மின் மீது நாம் போடுவோம், கௌலன் சகீலா, கனமான பாரமான வெயிட்டான வார்த்தைகளை உம்மின் மீது நாம் போடுவோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். என்றால் அந்த வஹியை, அந்த இறை செய்தியை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல் வலிமை நபிமார்களுக்கு மிக அவசியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வஹி இறங்கியதற்கு பிறகு அந்த இறை செய்தியை, அந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சிரமங்கள், கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கும் நபிமார்களுக்கு உடல் வலிமை என்பது மிக மிக முக்கியமானதாக இருந்தது. இணையத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே நீங்கள் நபிமார்களுடைய நிகழ்வுகளை, செய்திகளை பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு வலிமையானவர்களாக, உடல் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது வஸ்னாஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹீனா, நூஹே, நம்முடைய பார்வையிலும் நம்முடைய கட்டளையின் மூலமாகவும் நீ கப்பலை உருவாக்குவாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இணையத்திற்குரியவர்களே, ஒரு கப்பலை உருவாக்குவது என்பது இன்றைய காலகட்டத்திலே கூட மிக சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸும், எல்லா வகையான கருவிகளும், கிரேன்கள் போன்ற பெரும் பெரும் பலகைகளை, இரும்புகளை தூக்குகின்ற எல்லா வகையான வசதிகள் இருக்கின்ற இந்த காலத்தில் கூட சாதாரணமான ஒரு காரியம் அல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய கப்பலை உருவாக்குவது. இது போன்ற எந்த வசதிகளும் இல்லாத அன்றைய காலகட்டத்திலே தனி ஒருவராய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரத்தை வெட்டி அந்த பலகைகளை எடுத்து அவைகளை சரி செய்து, இரும்புகளை எடுத்து அவைகளை அடித்து, எவ்வளவு பெரிய காரியங்களை ஒற்றையாளாய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த நபியினுடைய பலம், உடல் பலம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம் என்று சொல்லுகிறான். அவர்களுடைய அறிவிலும் அவர்களுடைய உடல் வலிமையிலும் நாம் பலத்தை அதிகப்படுத்தினோம். அவருடைய உடலிலும் அவருடைய அறிவிலும் நாம் பலத்தை, சக்தியை நாம் அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான். ஆம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழில் இரும்பை சார்ந்ததாக இருந்தது. இரும்பிலிருந்து ஆயுதங்கள் செய்வது, கவசங்கள் செய்வதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது. அல்லாஹு தஆலா இரும்பை அவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுத்து இருந்தான். என்று குர்ஆனிலே சொல்லுவான். இரும்பை அவர்களுக்கு நாம் மிருதுவாக்கி கொடுத்திருந்தோம் சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இரும்பை எடுத்து உருக்கி அவைகளை மற்ற மற்ற ஆயுதங்களாக, கவசங்களாக செய்வது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதற்குண்டான பலத்தை, சக்தியை, வலிமையை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்ததாக குர்ஆன் கூறுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வலிமையை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஃபவக்கஸஹு மூசா ஃபகலா அலை, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிரியை சார்ந்த ஒருவனுடைய நெஞ்சிலே ஒரு குத்து குத்தினார். குர்ஆனுடைய திருவசனம் இப்படித்தான் இருக்கிறது. ஃபவக்கஸஹு மூசா, நெஞ்சிலே ஒரு குத்து குத்தினார். ஃபகலா அலை, அவனுடைய காரியம் முடிந்தது. ஒரு குத்து, அவன் இறந்தே போய் விடுகிறான்.
மரணித்தே போய்விடுகிறான். அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பலம், அந்த வலிமை எவ்வளவு மிகப்பெரியதாக கடுமையானதாக இருந்திருந்தால் ஒரு குத்திலே ஒரு மனிதன் இறந்து போயிருப்பான். கணியத்திற்குரியவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வலிமையை அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலும் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனை நோக்கி செல்லிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில 2 பெண்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக சிரமப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் புகட்டினார்கள் என்று குர்ஆன்ல வருகிறது. இதற்கு விரிவுரை எழுதுகின்ற பெரும்பாலான விரிவுரையாளர்கள் இப்படி எழுதுகிறார்கள், அந்த கிணற்றினுடைய மேல் பகுதியில ஒரு பெரும் பாறை இருந்தது. அந்த பாறையை ஒரு பெரும் கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் தள்ள முடியும். அவ்வளவு பெரிய பாறை. சில தஃப்சீர்களிலே 10 பேர் என்றும், சில தஃப்சீர்களிலே 7 பேர் என்றும், சில தஃப்சீர்களிலே 5 பேர் என்றும், ஆக மொத்தம் தனி ஒரு ஆளாய் அந்த பாறையை நகட்ட முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாறையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் தனியாக பாறையை நகட்டி அந்த பெண்களுக்கு தண்ணீரை புகட்டி கொடுத்தார்கள். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததற்கு பிறகு அவருடைய ஒரு மகள், அந்த 2 பெண்மணியிலே ஒரு பெண்மணி இப்படி சொல்லுவார், கவியுன் அமீன் என்று சொல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சக்தி மிக்கவராகவும் அமானத்துடையவராகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அந்த 2 பெண்மணியிலே ஒருவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்யும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள் அத்துணை பேர்களுமே வலிமை மிக்கவர்களாக, சக்தியுடையவர்களாக, பலம் மிக்கவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அல்ல, அதை விடவும் பலம் உள்ளவர்களாக நபிகளார் இருந்தார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் பேசிக்கொள்வோம் 30 நபர்களுடைய சக்தி, வலிமை, பலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பேசிக்கொள்கின்ற அளவுக்கு நபிகளாருடைய பலம் இருந்தது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். இணையத்திற்குரியவர்களே, நபிகளாருடைய அங்க அடையாளங்களை விவரிக்கின்ற சஹாபாக்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது நபிகளாருடைய அந்த தோற்றமே கம்பீரமான வலிமை மிக்க தோற்றமாக நமக்கு முன்னால் காட்சியளிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்புஅன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தர உயரமுடையவர்களாக இருந்தார்கள். மிக நீளமாக, லைஸ பித்தவீலில் பாயின், மிக நீளமானவர்களாகவும் இல்லை, வலல் கஸீர், மிக குட்டையானவர்களாகவும் இல்லை. நபிகளார் மர்புஅன், நடுத்தர உயரமுடையவர்களாக இருந்தார்கள். நபிகளாருடைய புஜம் விரிந்து போயிருக்கும். நபிகளாருக்கு விரிந்த தோல்புஜம் இருந்தது, மிக அகலமான தோல்புஜம் இருந்தது என்பதாக ஹதீஸிலே வருகிறது. நபிகளாருடைய எலும்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது லஹ்முல் கராதீஸ், நபிகளாருடைய மூட்டு எலும்புகள் மிக பெரியதாக பலமுள்ளதாக இருந்தன என்று ஹதீஸிலே வருகிறது. இணையத்திற்குரியவர்களே, எலும்பு பலம் உள்ளவர்களாக நபிகளார் இருந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய 2 கை பாதங்களும் கால் பாதங்களும் சதை பெற்றுள்ளதாக இருந்தன என்பதாகவும் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, நபிகளாருடைய இந்த அங்க அடையாளங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நபிகளாருடைய உடல் அமைப்பே பலமுள்ளதாக, சக்தி வாய்ந்ததாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகின்ற சமயத்தில நபிகளாருடைய உடல் இன்னும் வலிமையானதாக, சக்தி மிக்கதாக மாறிவிடும் என்று ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபிகளாரிடத்திலே யா ரசூலல்லாஹ் கைஃப யஅதீக பில் வஹி, உங்களுக்கு வஹி எப்படி இறங்கும் என்று கேட்டேன். நபிகளார் பதில் சொன்னார்கள், மணி ஓசை அசைப்பதை போல, மணி ஓசை எழுப்பப்படுவதை போல எனக்கு வஹி இறங்கும். அந்த சமயத்திலே வஹுவ அஷத்து அலைய, எனக்கு மிக கடினமானதாக இருக்கும். அந்த வஹி இறங்குகின்ற அந்த தருடம் இருக்கிறதே, அது எனக்கு மிக கடினமானதாக இருக்கும்.
அஷத்து அலைய என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான குளிர் நேரத்திலே வஹி இறங்கும். வஹி இறங்கி முடித்ததற்கு பிறகு நபிகளாருடைய உடலில் இருந்து வியர்வை வழிந்தோடி கொண்டிருக்கும் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபிகளாருக்கு ஒரு சமயம் வஹி இறங்குகின்ற நேரத்திலே நபிகளாருடைய தொடை என்னுடைய தொடையின் மீது இருந்தது. அப்படி இருந்த சமயத்திலே நபிகளாருக்கு வஹி இறங்கியது. நபிகளாருடைய அந்த தொடையுடைய கணம் என்னுடைய தொடையை நசுக்கி விடுமோ என்று நான் பயந்தேன். என்னுடைய தொடை நபிகளாருடைய தொடை, என்னுடைய தொடையின் மேல் நபிகளாருடைய தொடை இருந்தது. அந்த வஹி இறங்கிய அந்த சமயம் என்னுடைய தொடை நசுக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்தேன். அந்த அளவுக்கு நபிகளாருடைய கணம், அந்த தொடை கனமானதாக இருந்தது. வஹி இறங்கி முடித்ததற்கு பிறகு அது இலகுவாகிவிட்டது என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது இருக்கின்ற சமயத்திலே வஹி இறங்குமானால் ஒட்டகம் அதனுடைய தாக்கத்தை, கடினத்தை தாங்க முடியாமல் கீழே உட்கார்ந்து அதனுடைய கழுத்தை பூமியிலே நீட்டிக்கொள்ளும் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். நபிகளார் சாதாரணமாக ஒட்டகத்திலே உட்கார்ந்து இருப்பார்கள். வழி இறங்குகின்ற பொழுது அந்த சக்தியை, அந்த பலத்தை ஒட்டகத்தால் தாங்க முடியாத அளவு அது பூமியிலே அமர்ந்து விடும் என்று சொல்லப்படுகிறது. என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் வலிமையை, அந்த சக்தியை, அந்த பலத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக வீரமிக்கவர்கள், பலம் மிக்கவர்கள். ஏறத்தாழ ஒரே நேரத்திலே 10 பேர்களை அடித்து சாய்த்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரத்திற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலிருந்து வெளியேறிய சமயம் அத்தனை காபிர்களையும் குறைஷிகளையும் அழைத்து சொன்னார்கள், யாராவது நான் செல்வதை தடுக்க நினைத்தால் எனக்கு முன்னால் வந்து நில்லுங்கள் என்பார்கள். எத்தனை பேர்கள் வந்தாலும் அத்தனை பேர்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையும் தைரியமும் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உருவிய வாளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, அவர்கள் இருந்த வீட்டை நோக்கி செல்கிறார்கள். வீட்டுடைய கதவை தட்டுகிறார்கள். உள்ளே இருப்பவர்களுக்கு தெரிகிறது இது உமர் என்று. உருவிய வாளோடு வந்திருக்கிறார் என்று தெரிகிறது. உமர் உருவிய வாளோடு நிற்கின்ற பொழுது கதவை திறப்பதற்கு யாருக்கும் தைரியம் வரவில்லை. உள்ளிருந்து ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கதவை திறந்து விடுங்கள். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமர் தவறான எண்ணத்தோடு, உமர் சரியான எண்ணத்தோடு வந்திருந்தால் அதை நாம் அமல்படுத்துவோம், செயல்படுத்துவோம். உமர் தவறான எண்ணத்தோடு வந்திருந்தால் ஃபகதல்நாஹு பிஸைஃபிஹி, அவருடைய வாளை கொண்டே அவரை நாம் கொலை செய்வோம். கதவை திறந்து விடுங்கள் என்றார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்காக கதவு திறக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு உருவிய வாளோடு உள்ளே வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து வந்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆடையை பிடித்து தன் முன்னால் இழுத்து இரு கரங்களையும் அவருடைய புஜத்திலே வைத்து ஒரு அழுத்து அழுத்தி சொன்னார்கள், உமரே எதற்காக வந்திருக்கிறீர்? அல்லாஹ்வுடைய தண்டனை வருகின்ற வரை இதே நிலையில் தான் நீர் இருப்பீரோ என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, கலிமாவை மொழிவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகு நபிகளார் கலிமா சொல்லி கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஸ்லீம் ஆகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னால் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்த அந்த பிடி இருக்கிறது, என்னை பிடித்து உலுக்கிய அந்த உலுக்குதல் இருக்கிறது, எனக்கு பல நாட்கள் வலியை ஏற்படுத்தி கொண்டிருந்ததுன்னு சொல்லுவோம். பல நாட்கள் அந்த வலியை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளாருடைய பிடி என்பது சாதாரண பிடி அல்ல, அது இரும்பு பிடி. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு மல்யுத்த வீரர் இருந்தார், குறைஷி குலத்தை சார்ந்தவர். அந்த மல்யுத்த வீரரை குறைஷிகளிலே யாரும் இதுவரை அவரை வெற்றி கொண்டதில்லை. அவரை யாரும் வெற்றி கொண்டதில்லை. இப்னு அப்து யஸீத் என்பது அவருடைய பெயர். அவரை யாரும் வெற்றி கொண்டதில்லை. ஒரு சமயம் நபிகளாரை பார்த்தவர் சொன்னார், என்னோடு சண்டைக்கு வாருங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சண்டைக்கு சென்று அவரை பூமியிலே வீழ்த்தி அவரை அமுக்கிக் கொண்டார்கள்.
அவரால் அதிலிருந்து கொஞ்சம் கூட அசைய முடியவில்லை. நபிகளார் பிறகு கையை எடுத்ததற்கு பிறகு மீண்டும் எழுந்து மீண்டும் என்னோட சண்டைக்கு வாருங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவரை பூமியிலே அவரை கீழே வீழ்த்தி அவரை பிடித்துக் கொண்டார்கள். சொன்னார் அவர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதுவரை என்னுடைய முதுகை யாரும் பூமியில் வீழ்த்ததில்லை உம்மை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்னு அப்து யஸீத் சொன்னார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் வலிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, உடல் வலிமையாக இருப்பது என்பது நம்முடைய செயல்பாடுகளை தாண்டி நாம் எந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் துன்பங்களையும் பொறுத்துக் கொள்கிறோம் என்பதை வைத்தும் உடல் வலிமை சொல்லப்படும், கூறப்படும். இணையத்திற்குரியவர்களே, நாம எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கிக் கொள்கிறோம், எந்த அளவுக்கு சிரமங்களை தாங்கிக் கொள்கிறோம், எந்த அளவுக்கு துன்பங்களை பொறுத்துக் கொள்கிறோம் என்பதை வைத்தும் உடலுடைய வலிமை சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை காய்ச்சல் ஏற்பட்டு இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க சென்றார்கள். கேட்டார்கள், வ இன்னக லதுஅகு வஅகன் ஷதீதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கடுமையான காய்ச்சல் தங்களுக்கு ஏற்பட்டிருப்பதை போன்று தெரிகிறதேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய இருவருடைய கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னான். ஒருவருடைய காய்ச்சலுடைய கஷ்டம் அல்ல அது, நான் அனுபவித்துக் கொண்டிருப்பது இருவருடைய காய்ச்சலுடைய கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அடுத்த கேள்வியை கேட்டாங்க, அப்படியானால் கூலியும் உங்களுக்கு இருமடங்காக இருக்கும் தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்துல உடல் ரீதியாக எந்த கஷ்டத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கூலி இருக்கிறது. நபிகளார் மிக தெளிவாக சொல்லுவார்கள், குத்துகின்ற முள்ளுக்கும் கூலி இருக்கிறது, ஏற்படுகின்ற காய்ச்சலுக்கும் கூலி இருக்கிறது, ஏற்படுகின்ற தலைவலிக்கும் கூலி இருக்கிறது. நபிகளாருடைய வெவ்வேறு ஹதீஸ்கள்ல இந்த வார்த்தைகள் வந்திருக்கிறது. நாம் படுகின்ற சிரமப்படுகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் கூலி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட பலமுள்ளவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டமும் சிரமமும் துன்பமும் இருமடங்காக அவர்களுக்கு இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நபிமார்களை போன்று உலகத்திலே யாரும் துன்பம் அனுபவித்ததில்லை, நபிமார்களை போன்று யாரும் துன்பம் அனுபவித்ததில்லை என்று நபிகளார் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், என்னை போன்று யாரும் துன்பம் அனுபவித்தது. தீனில அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் கஷ்டத்தை அனுபவித்ததை போன்று வேறு யாரும் கஷ்டத்தை அனுபவித்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரிசையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விடவும் நபிமார்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அவ்வளவு வலிமையும் கூட, அவ்வளவு பலமும் கூட. அந்த கஷ்டத்தை எல்லாம், அந்த சிரமத்தை எல்லாம், அந்த துன்பத்தை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வலிமையும் கூட. நபிகளாருடைய அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், என்னை போன்று யாரும் கஷ்டத்தை அனுபவித்ததில்லைன்னு சொன்னா, அப்ப எல்லா நபிமார்களை விடவும், எல்லா மனிதர்களை விடவும் நபிமார்கள் கஷ்டப்பட்டார்கள், எல்லா நபிமார்களை விடவும் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் துன்பம் அனுபவித்திருக்கிறேன், நான் சிரமத்தை அனுபவித்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், இணையத்திற்குரியவர்களே, நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துன்பங்களை, எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளவு சிரமங்களை அவர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். மக்காவிலே இருந்த காலத்திலே அவர்களை சாதாரணமாக போவோர் வருபவர் எல்லாம் அவர்கள் மீது இருந்த ஆத்திரத்திலும் கோபத்திலும் அவர்களுடைய துண்டை பிடித்து இழுக்கவும், அவர்களுடைய கழுத்தை நெரிக்கவும், அவர்கள் சஜிதாவிலே கிடக்கின்ற பொழுது ஒட்டகத்தினுடைய பல கிலோக்கள் இருக்கின்ற உடலை கொண்டு போய் அவர்களுடைய மேலே போடவும், தலையிலே போடவும், தாயிவுக்கு சென்ற சமயத்திலே
கல்லால் அடித்தவருடைய மேனியெல்லாம் இரத்தக்கரையாக ஆக்கி தாயிஃபில் இருந்து அனுப்பிவிட்டதும் உஹது போர்க்களத்தில் அவருடைய பல் ஷஹீதாகின்ற அளவுக்கு அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்ததும் கஷ்டத்தை கொடுத்ததும் கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நபிமார்களை விடவும் நபிகளார் அனைத்து சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளாருடைய அந்த உடல் அமைப்பு, பிசிக்கல் பவர், உடலுடைய அந்த சக்தி வலிமையை நாம் இந்த வார ஜும்மாவிலே பார்த்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் எப்படி தங்களுடைய உடலை வலிமையாக சக்தி உள்ளவதாக அவர்கள் அல்லாஹ் ஆக்கியிருந்தானோ அவர்களும் அதை பேணி இருந்தார்களோ, அதே போன்று நாமும் நம்முடைய உடலை பேணுவதும் வலிமையாக வைத்திருப்பதும் அதை முறையாக பயன்படுத்துவதும் நம்முடைய சுன்னத்தாகும், நம்முடைய கடமையாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உடல் வலிமையை இபாதத்திலும் அல்லாஹ்வுக்காக மற்றவர்களை அழைப்பதிலும் நாம் அவைகளை செலவழிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கென்று நம்முடைய சக்திக்கும் நம்முடைய வலிமைக்கும் அல்லாஹு தஆலா கூலியை தருவான். அதே சமயம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ஏற்படுகின்ற அந்த சிரமங்களை கஷ்டங்களை பொறுத்து கொள்வதற்கும் நம்முடைய உடல் வலிமையும் பலமும் செலவழிக்கப்பட வேண்டும். அந்த கஷ்டங்களுக்கும் அந்த சிரமங்களுக்கும் அல்லாஹு தஆலா கூலியை தருவான் என்பதுதான் நாம் பெற வேண்டிய படிப்பனையாகும். இனி அடுத்த வரக்கூடிய ஜும்மாக்களிலே அடுத்தடுத்த பவர்களை, நபிகளாறு கொடுக்கப்பட்ட சக்திகளை நாம் பார்ப்போம். வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.